கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலே கூட நம்முடைய இந்த நாளிலும் நம்முடைய வேதாம வகுப்பை துவங்குவதற்கு முன்னதாக கடந்த செய்தியில் நம்ம சபையில் பேசும்பொழுது ஒரு முறை சொல்லியிருந்தேன். எரிகோ பட்டணத்தை குறித்து, அந்த சுவரை குறித்து உங்களுக்கு அதனுடைய ஒரு படத்தை நான் காண்பிக்கிறேன், அது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி அதை நாம் பார்த்துவிட்டு அதற்கு முன்னதாக நம்ம வகுப்புக்கு செல்லலாம். நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற ஒரு படத்துலேயும் ஒரு விசேஷம் இருக்கிறது. அநேகர் அதை அறிந்திருக்காமல் இருந்திருக்கலாம். அடிக்கடி இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு தடவையும் ஸ்டார்ட் அப்பில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நம்ம பைபிளில் அடிக்கடி படிக்கிற சூரிய கடிகாரம். சூரிய கடிகாரம்ன்றது இதுதான். இது ஆக்சுவலாக ஜெய்ப்பூரில் எடுத்த ஒரு படம். இந்த ஒரு கார்னரில் ஒரு கம்பி இருக்கிறது. சூரியன் விழுக விழுக அதனுடைய நிழல் இந்த பக்கம் அந்த கருப்பாக இருக்குது பாருங்கள், இது நிழல். இந்த எட்ஜை சுற்றிலும் அதனுடைய மீட்டர் கொடுக்கப்பட்டிருக்கும், நம்பர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த நிழல் விழுகிறதை கணித்து அவர்கள் எந்த நேரத்தில், எந்த நேரம் என்று சொல்லி அதை கணிப்பதற்காக உள்ள சூரிய கடிகாரம். அதனால தான் 12 மணி நேரத்தில் அது இருக்கும். சூரியன் 6 மணிக்கு உதித்து 6 மணிக்கு அங்கே மறைகிறது. நிழல் இப்படியாக எழுந்து ஈஸ்ட்லேருந்து அதை வெஸ்ட் நோக்கி விழுகிற அந்த ஒரு எண்ணிக்கையை அதில் வைத்திருப்பாங்க. இதுதான் சூரிய கடிகாரம். எரிகோ சுவரை குறித்து நான் சொல்லியிருந்த அந்த காரணம், நம்மளாம் நினைக்கிறது சுற்றி வந்தாங்க, பேசினாங்க, துதித்தாங்க, உடனே சுவர் இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். அது உண்மைதான். ஆனால் ரியலிஸ்டிக்காக அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த எரிகோ சுவர் அல்லது அந்த பட்டணத்தினுடைய சுவர் 2 லேயராக இருந்தது. 2 லேயராக இருந்த ஒரு சுவர். ஒவ்வொரு சுவருக்கும், ஒவ்வொரு சுவருடைய அகலம் 1.8 மீட்டர் அகலம், அதாவது 6 அடி அகலம். 1.8 மீட்டர்னா தோராயமாக உங்களுக்கு இந்த செவருலேருந்து அந்த சுவிட்சு அகலத்துக்கு அது இருக்கும், ஒரு செவருடைய அகலம். அது மாதிரி 2 செவரு. அந்த செவருடைய உயரம் ஏறத்தாழ 6 மீட்டர், அதாவது 20 அடி உயரம். இந்த செவரு உயரத்துக்கு அது இருந்திருக்கணும். இதே போலதான் 2 செவரு இருந்திருக்கிறது. கீழே இருந்து மேலே உள்ள ஒரு கேப் இருக்கிறது. இதுதான் இந்த எரிகோ பட்டணம், எரிகோ சுவர் அப்படின்னா உங்களுக்கு ஒரு செவரு இடிச்சு விழுந்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது. மனசுல வர வேண்டியது 2 அடுக்கு அதில் இருக்கிறது. நடுவில் ஒரு பாதை, ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும். அந்த பள்ளத்தாக்கு கிட்டத்தட்ட 27 அடி இடைவெளியில் உள்ள பள்ளத்தாக்கு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் 7வது முறை துதித்த பொழுது சுவர் இடிந்து விழுந்தது, அவர்கள் உள்ளே போனாங்க. இப்போ ஒரு கேள்வி, நிறைய பேர் அதை யோசிச்சிருப்பீங்களா அப்படின்னு தெரியல. ஒரு நாளைக்கு எத்தனை சுற்றுனாங்க? ஒரு சுற்றுனாங்க. ஒரு நாளைக்கு ஒரு சுற்றி இருக்கிறாங்க. 7ஆம் நாள் 7 சுற்றுனாங்க. ஒரு நாள் ஒரு சுற்றினவங்க 7வது நாள் 7 முறை சுற்றி இருக்கிறாங்கன்னா அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ தூரம் அவங்க சுற்றுனாங்க?
ஓமானை சுற்றி வந்தாங்கன்னா ஒரு நாள் சுற்றி வந்திருக்க முடியுமா? அதுவும் 7 முறை ஒரே நாள் சுற்றி இருக்கிறாங்கன்னா அதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருந்திருக்கும்? என்னைக்காவது இதுவரை நம்ம கேட்டுக்கிறோமா? எத்தனை முறை அதை வந்து மேலே கீழே விழுந்து விழுந்து அதை படிச்சிருந்துருப்போம். எரிகோ 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 அது மாதிரி துதிக்கணும். அதோடைய சுற்றளவு எவ்வளோன்னு யோசிச்சு பார்த்துருப்போமா? 10 கிலோமீட்டர். அதனுடைய பெரிமீட்டர் 10 கிலோமீட்டர். சுற்றளவு ஏறத்தாழ 10 கிலோமீட்டர். அவங்க ஒரு இடத்துல இருந்து தொடங்கி சுற்றிட்டு வந்தது 10 கிலோமீட்டர். ஒரு நாள் அவங்க ரவுண்ட் அடித்தது 10 கிலோமீட்டர். 7வது நாள் 70 கிலோமீட்டர் சுற்றி இருக்கிறாங்க. 7வது நாள் 70 கிலோமீட்டர் சுற்றி இருக்கிறாங்க. 70 கிலோமீட்டர் ஒரு மனுஷன் நடந்திருந்தானா அவனோட ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிருந்திருக்கும். கம்ப்ளீட்டாக ஜீரோவாக இருந்திருக்கும். ஜீரோ ஆனதுக்கப்புறம் அவங்க துதிக்க அந்த பட்டணம் விழுந்திருக்குன்னு சொன்னால் மனுஷனுடைய எந்த விதமான ஒரு பலமும் கிடையாது. கம்ப்ளீட்டாக 40 வருஷம் அவர் வந்து வாய் பேசக்கூட முடியாமல் நான் திக்குவாயன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மோசே வந்ததுக்கப்புறம் தான் தேவன் அவனை தேர்ந்தெடுக்கிறார். 7 முறை அவங்க 70 கிலோமீட்டர் அவங்க சுற்றி வந்ததுக்கப்புறம் துதிக்க சொல்லி துதிச்சதுக்கப்புறம் அது கீழே விழுகுதுன்னா 2 லேயரும் கீழே விழுந்தது. டோட்டல் எரிகோ பட்டணம் முழுவதும் வந்து 10 ஏக்கர், ஏறத்தாழ 10 ஏக்கர் கொள்ளளவு தான். அதில் வந்து 3000 பேர் அதில் வந்து வசிக்கக்கூடிய ஒரு பட்டணமாக இருந்தது. அதை நம்ம பார்க்க போகிறோம். 10 ஏக்கர் உள்ள சுற்றளவு, 10 கிலோமீட்டருடைய அதனுடைய பெரிமீட்டர். இன்னைக்கு இருக்கிற படம் இது. இன்னைக்கு இருக்கிற படம் இந்த ஆரோ காட்டுற பாருங்க. இதுதான் இந்த சுற்றளவு தான் 10 கிலோமீட்டர். இதுதான் ஜெரிகோ பட்டணம். எரிகோ பட்டணம் இந்த காலத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ரியலிஸ்டிக் பிக்சர் அது. இதுதான் அவங்க சுற்றி வந்திருக்கிறாங்க. இப்போ இருக்கிற ரெசிடியூஸ் மிஞ்சி இருக்கிற இப்போ நீங்கள் நம்ம எப்போ போனாலும் பார்க்கக்கூடிய எரிகோ பட்டணத்தினுடைய சில பாகங்கள் இந்த இடம். இது வந்து எரிகோ பட்டணத்தினுடைய அந்த வாட்ச் டவர்னு சொல்கிறது, கார்னரில் இருக்கக்கூடிய டவர். அதுதான் மிஞ்சி இருக்கிறது. அது மற்றதை நம்ம கெஸ் பண்ணுறதுக்கு இதுதான் அந்த வாட்ச் டவர். இது ஒரு பட்டணத்தினுடைய அந்த கவனித்து அந்த சோல்ஜர்ஸ் நின்று கவனிச்சு இருக்கக்கூடிய ஒரு டவரில் இருக்க ஒரு பகுதி, ஒரு கார்னர் பகுதி. இது அந்த ஏரியாவில் இருக்கிற இந்த ரீட்டைனிங் வால். முதல்ல இந்த படத்தில் இந்த இடத்துல பார்க்குறீங்களே இந்த ரீட்டைனிங் வால். இப்போ இருக்கிற மிச்சம் இருக்கிற இந்த ரீட்டைனிங் வால். இது பள்ளத்தாக்கு, வேற ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு படம். இது ஜெரிகோவில் இருக்கிற அந்த பட்டணத்தில் மிச்சம் இருக்கிற ஒரு வாலினுடைய பகுதி. ஆனால் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக ஸ்கெட்சு போட்டதுபடி இது 2 செவர் இருக்கும். அந்த 2 செவரில் ஒவ்வொரு செவரும் ஏறத்தாழ 6 அடி அகலம் உள்ளது. அதனுடைய உயரம் 20 ஃபீட், அது 6 மீட்டர் உயரத்தில் உள்ளது. இப்போது இது சம்மந்தம் இல்லாத ஒரு பிக்சர். நம்ம அடிக்கடி பள்ளத்தாக்குன்னு பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு பள்ளத்தாக்கு அங்கே நிறையா இருக்கிறதுன்னு நம்ம பார்க்க முடியும். இது எரிகோ சுவரனுடைய இப்போ இருக்கிற கண்டிஷனை அவங்க ஃபென்சிங் போட்டு அதை வச்சிருக்கிறாங்க. இது அந்த காலத்தில் இருந்த ஒரு சினகாக், ஒரு ஜெப ஆலயத்தினுடைய மிச்சம் இருக்கிற பகுதிகள். அது ஜெப ஆலயத்தம். இது யார் போய் எங்கள் பிரசங்கம் பண்ணாங்க நமக்கு அந்த ரெக்கார்ட்ஸ் இல்லை. ஆனால் ஒரு ஜெப ஆலயத்தில் உள்ள ஒரு இடம் மிச்சம் இன்னும் இருக்கிற. இது ஜெப ஆலயத்துக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு பகுதி. ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு படம். மோசேயை இந்த இடத்துல இருந்து தான் தேவன் வியூ காட்டியிருக்கிறார். இதுதான் அவனுடைய தேசம், கொடுக்க போகிற தேசம், இதை பாருங்கன்னு சொல்லி. பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படின்னு காட்டின இடம் அது. அந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்ட பிக்சர். அப்போ மோசே இதை பார்த்துருந்தாருன்னா அவர் என்னெல்லாம் நினச்சிருப்பார். நம்ம நினைப்போம் பாலும் தேனும் ஓடிக்கிட்டு இருக்கோம், எறும்பும் வச்சுக்கிட்டு இருக்கோன்ட்டு. அவர் பார்க்கக்கூடிய இடம் இப்படி பார்த்துருக்கிறாரு. பட் உள்ளே போக போக அதனுடைய செழிப்பு அவங்களுக்கு அதை தெரிய ஆரம்பித்திருக்கு. பட் மோசே நின்று பார்த்த இடம் இது ஜெரிகோ பட்டணத்தினுடைய ஒரு கிராஃபிக்கல் பிக்சர். இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறையினுடைய என்ட்ரன்ஸ். இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறையினுடைய என்ட்ரன்ஸு. இது உள்ள வியூ. சரி, நம்ம இனி இதை விட்டுட்டு நம்ம பாடத்துக்கு போகலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் துவங்கி இது 24வது வகுப்பு. வேதாகமம் வகுப்பு துவங்கி இது 48. ஆக்ட்ஸ் சீரீஸ் நம்பர் 24, கிளாஸ் நம்பர் 48. கடந்த வாரத்தில் நாம் பார்த்து முடித்தது
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் 17, 18, 19 வரைக்கும் நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த முறையும் மறுபடியும் 9வது அதிகாரம் 18, 19 வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சில நாள் இருந்து உடனே 18வது வசனம், உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது, அவன் பார்வை அடைந்து. இந்த அவன் அப்படிங்கிறது யாரு? சவுலை சொல்லுகிறது. சவுல் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான், பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். இதுதான் நம்மளுடைய சப்ஜெக்ட் இன்னைக்கு. ஒரு பரிசேயன் பழைய ஏற்பாடு அல்லது நியாயப்பிரமாணத்திலே வளர்க்கப்பட்ட ஒரு மனுஷன், பயங்கரமான அல்லது வல்லமையான ஒரு ஆசிரியர் என்று சொல்லப்பட்ட கமாலியனுடைய பாதத்தில் இருந்து படித்து கொண்டு ஐதீகமாக மிகவும் வைராக்கியமாய் வளர்ந்த ஒரு பரிசேயன் தமஸ்குவில் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை கொல்ல வேண்டும் என்று கட்டளை பெற்றுக்கொண்டு அப்ரூவல் வாங்கி கொண்டு அப்ரூவல் லெட்டரோடு வந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். சந்தித்ததின் விளைவாக மன வருத்தப்பட்டு மிகவும், அதை நம்ம பழைய கிளாஸில் நிறைய பார்த்தோம், 3 நாள் அவர் ஆகாரம் உண்ணாதபடிக்கு, எதுவும் வாயிலே பருகாதபடிக்கு அவர் 3 நாள் அவர் தனிமையாக இருந்ததையும் நம்ம கவனிக்கிறோம். பின்னதாக அனனியா, அங்கு தமஸ்குவில் இருக்கிற அனனியா வருகிறார். அவரிடத்தில் சொல்லுகிற வார்த்தை என்ன? அனனியா போய் 17வது வசனம், வீட்டிற்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களில் இருந்த மீன் செதில்கள் போன்றவர்கள் விழுந்தது, அவன் பார்வை அடைகிறான், எழுந்திருக்கிறான், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறான். இதில் என்ன பிரதர் விசேஷம் நீங்க கேட்கலாம். கேள்வி என்னன்னா, இதுவரைக்கும் யூதனா இருக்கிறவர், பரிசேயனா இருக்கிறவர், நியாயப்பிரமாணத்தில் இருந்தவர், ஒரு அனனியா வருகிறார், அவரிடத்தில் சொல்றார், இயேசு கிறிஸ்துவை நீ பார்த்த அந்த இயேசு கிறிஸ்து உன்னை பார்வை அடையும்படி சொல்றாரு. 17வது வசனம் அதான் சொல்லுது, நீ வந்த வழியே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்றாரு. இவர் கண்ணில் இருந்து செதில் போல கீழே விழுகிறது. அவர் எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறார். ஞானஸ்நானம் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட கிடையாது. எப்படி இவருக்கு தெரிஞ்சது ஞானஸ்நானம் எடுக்கணும்னு? பழைய ஏற்பாட்டு வளர்ந்த ஒரு மனுஷன் எழுந்திருந்த மாத்திரத்திலே முதல்ல ஞானஸ்நானம், அதுக்கப்புறம் போஜனம். அந்த சீக்வன்ஸை பாருங்க. எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். 3 நாள் சாப்பிடாத ஒரு மனுஷன், 3 நாள் தண்ணீர் குடிக்காத ஒரு மனுஷன் ஞானஸ்நானம் பெற்றதுக்கு அப்புறம் தான் போஜனமே பண்ணுகிறாராம். யார் அவருக்கு சொல்லி கொடுத்தது ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்ட்டு? இந்த வசனத்தில் எங்கேயாவது சொல்லியிருக்கா? அங்கே போய் உட்காந்து பேசினாரா? அங்கே போயிட்டு நீ ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாரா? வசனத்தின்படி 17, 18, 19 பார்க்கும் பொழுது சொன்னதா படலை. ஆனால் நமக்கு நல்லாவே தெரியும், வேற ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஏதோ விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு, அதனால தான் இவர் எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். ஆனால் சாப்பாட்டுக்கு விட ஞானஸ்நானம் அவசியம் என்பதை உணர்ந்ததுனால அவர் முதலாவது ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறார்னு சொல்லி ஒரு வசனத்தை நம்ம பார்க்குறோம். இந்த இம்பார்ட்டன்ஸ் அங்கே கொடுக்கப்படுகிறது. ஏன் நம்ம அந்த வசனத்துக்கு நம்ம போய் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்கிறோம்? இந்த வசனத்தில் ஏன் அது சொல்லப்படலை? ஏன் அந்த இடத்துல சொல்லப்படுது? 22வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ம் 15வது வசனத்தில் சொல்றாரு, நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியா இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு, நீ தாமதிக்கிறது என்ன? எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். உடனே அவர் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்கிறார். 9வது அதிகாரத்தில் சொல்லப்படாத ஒன்று 22வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். 9ஐயும் 22ஐயும் நம்ம கம்பைன் பண்ணின பொழுதுதான் நமக்கு அந்த சீக்வன்ஸ் கிடைச்சது. ஏசாயால ஒரு வசனம், அருமையான ஒரு வசனம் இருக்கு. நான் எதை சொல்ல போறேன்னு யாராவது கெஸ் பண்ண முடியுமா?
என்ன பிரதர் சொல்லுங்க. ஏசாயா 34 வாசிங்க. ஏசாயா 34:16. அந்த ரொம்ப ஒரு முக்கியமான வசனம் கவனிக்கணும். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடு இல்லாதிராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா அதுக்கு பேர் இருக்கும், நீங்க தேடி கண்டுபிடிங்க. கண்டிப்பாக பேர் இருக்கும். இதனுடைய பேர் இன்னொரு இடத்துல இருக்கும். அந்த பேரை நீங்க கண்டுபிடிக்கும் பொழுதுதான் முழுமையான ஒரு காரியத்தை பல இடங்களிலே அதை புரிந்து கொள்ள முடியும். நான் சொல்ல வர்ற காரணம் என்ன, எப்பொழுதுமே ஒரு இடத்துல ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அவ்வளோதான் அப்படின்னு நம்ம மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் நாம் ஒரு முடிவுக்கு வர முடியாது. அப்படி நம்ம வர்றதுக்கு முயற்சி பண்ணி ஒரு முயற்சி எடுத்துட்டு முடிவுக்கு வந்துட்டோம்னு சொன்னால் நம்மளை அறியாமலேயே நம்மளை வேற இடத்துல கொண்டு போய் விடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு இடங்களிலும் ஒரே ஒரு வசனத்தை வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு சொன்னால் அது தவறாக போவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஏசாயாவில் சொல்கிறது என்ன, இவைகளில் ஒன்றும் ஜோடு இல்லாதிராது. கண்டிப்பாக ஜோடி இருக்கும். இந்த இடத்துல சொல்லப்பட்டவைகள் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அதை கண்டுபிடிங்க. வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் நமக்கு தேவையானவைகள் சொல்லப்பட்டிருக்கிற ஒழிய அவர்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் சொல்லி வைக்கிறதுக்காக எழுதப்படலை. திரும்ப சொல்கிறேன், வேதாகமத்திலே சொல்லப்பட்ட காரியங்கள் நமக்கு எது அவசியமோ நமக்கு எது பிரயோஜனமோ அவைகள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, மற்றவைகள் சொல்லப்படவில்லை. நமக்கு எது அவசியம்? நாம பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், நித்திய ஜீவனுக்கு போகணும், அதற்கு தேவையான பாதை எதுவோ அது சொல்லப்பட்டிருக்கு. வசனத்தை வாசிங்க. யோவான் 20வது அதிகாரம் 30-31. யோவான் 20:30-31, 30-31. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை பார்த்து அதை படித்தால் அதை விசுவாசம் வருகிறது. விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாக இதில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை விட்டுட்டு எழுதாதது நீங்க அதிகமா சொல்லப்படலை, எனக்கு நேரடியாக சொல்லப்பட்டுச்சுன்னு நீங்க சொல்லிடாதீங்க. அது எந்த இடத்துல சொல்லியிருக்கு? 1 கொரிந்தியர் 4:6 வாசிக்கலாம். சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம் என்று எங்களாலே கற்றுக்கொள்ளவும். எழுதப்பட்டது எவ்வளவோ அவ்வளோ போதும். ஏன்னா எழுதப்பட்டதெல்லாம் நாம் நித்திய ஜீவனை அடைவதற்கு போதுமானதாக இருக்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிறது. அதை நாம் கண்டுபிடித்து ஜோடோடு தான் இருக்கும், ஜோடு இல்லாமல் இருக்காது. அதை கண்டுபிடிச்சால்தான் ஒரு யானை எப்படின்னு நமக்கு தெரியும். இல்லைன்னு சொன்னால் ஒரு தும்பிக்கையை மாத்திரம் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருப்போம், அல்லது ஒரு காலை மாத்திரம் கண்டுபிடிச்சிட்டு இருப்போம். எல்லா காரியங்களையும் கலெக்ட் பண்ணும் பொழுது தான், அந்த கான்டெக்ஸ்டை நம்ம பிடிக்கும் பொழுது தான் உண்மையான உருவம், முழுதுமான உருவம் நமக்கு தெரிய வரும். ஏன் நான் இவ்வளவு பீடிகை போடுறேன் அப்படின்னா விஷயம் இருக்கிறது. இது இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லப்படுகிற இந்த சவுல் அனனியா வந்தவுடனே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். எழுந்து உடனடியாக ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படுகிறார். கீழ்ப்படிந்ததுக்கு பின்னதாக தான் அவர் சாப்பாடே சாப்பிடுகிறார். அப்போ அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா ஏன் அதில் இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோ வேண்டும்? அது என்ன அவசியம் இருக்கிறது? அதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ்? ஒய் பேப்டிசம் இஸ் ரெக்வயர்ட், அல்லது ஏன் அது அவசியம், எதற்காக அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இதை நான் சொல்லக்கூடிய காரியம். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் மொத்தம் 10 இடங்களிலே அதனுடைய சீக்வன்ஸை, அதனுடைய சம்பவங்களை நாம் பார்க்க முடியும். இதுவரைக்கும் எத்தனை ஞானஸ்நான சம்பவம் பார்த்துருக்கோன்னு சொல்ல முடியுமா? முதலாவது நம்ம 2வது அதிகாரத்தில் பார்த்த ஒரு சம்பவம். அடுத்தபடியாக சமாரியர்கள் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டது 2வது. 3வதாக சீமோன், மந்திரவாதி சீமோன் எடுத்துக்கொண்ட சம்பவம் 3வது. 4வதாக எத்தியோப்பிய மந்திரி எடுத்துக்கொண்டது. இது சவுல் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வது 5வது முறையாக நாம் இதுவரைக்கும் பார்த்து வருகிறோம்.
மீதம் இருக்கிறதையும் இந்த நாளில் நம்ம பார்த்துருவோம். இந்த 5 முறைகளிலும் 4 முறைகளை நம்ம பார்த்துட்டு வேகமாக போனாலும் 5வது முறையில் நம்ம ஒரு ஸ்டாப் வைக்கிறோம். காரணம் என்ன? அந்த இம்பார்ட்டன்ஸ் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பேசுகிற உடனே ஞானஸ்நானம், அதுக்கப்புறம் தான் அடுத்தது சாப்பிட்றாருன்னா ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம இன்னைக்கு கேட்க போகிறோம். இந்த பவுல் நிருபங்கள் எழுதும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 10வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? ஸ்கிரீனில் இருக்குது. அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அப்படின்னு சொல்லி ரோமருக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதும் பொழுது இந்த வசனத்தை அவர் குறிப்பிடுகிறார். நீங்கள் கேட்கலாம், இதில் எங்கே பிரதர் ஞானஸ்நானம் சொல்லியிருக்குன்ட்டு. விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள்? கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் தானே சொல்லியிருக்கு. ஞானஸ்நானத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் நீங்கள் கேட்கலாம். இதில் 4 வர்ப், முக்கியமான காரியங்கள் 4 அதில் கொடுக்கப்படுகிறது. சீக்வன்ஸ் படி பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது பிரசங்கம், 2வது கேள்விப்படுவது, கேள்விப்படுவதுக்கு அப்புறம் கேள்விப்பட்டதை விசுவாசிப்பது, விசுவாசித்ததுக்கு அப்புறம் தொழுது கொள்வது. பிரசங்கம் ஒருத்தர் பண்ண வேண்டும், அதை இன்னொருவர் கேள்விப்பட வேண்டும். எதை அவர் பிரசங்கம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறதும் ரோமரில் சொல்லப்பட்டது. என்ன பிரசங்கம் பண்ணணுமா? ரோமர் 10:17 வாசிங்க. அந்த கேள்வி கேட்கிற கேள்வி இல்லை, காதால கேட்கிற கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வருகிறது. வாயால கேட்கிற கேள்வி இல்லை, காதால கேட்கிற கேள்வி. தேவனுடைய வசனத்தை ஒரு மனுஷன் போதிக்கும் பொழுது அந்த போதனையை வேறொரு மனுஷன் காதால கேட்கிறார். கேட்கிறது நிமித்தமாய் அவர்களுக்கு உள்ளே விசுவாசம் வளருகிறது. விசுவாசம் வந்தோடனே தொழுது கொள்வார்கள் அப்படின்னு ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த தொழுது கொள்வார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு விசேஷத்தை நாம் கவனிக்கணும். கேள்விப்பட்டார்கள், பிரசங்கிக்கிறார்கள், கேள்விப்படுகிறார்கள், விசுவாசிக்கிறார்கள், தொழுது கொள்கிறார்கள். விசுவாசித்த எந்த மனுஷனும் இந்த வரைக்கும், இந்த அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் வரைக்கும் யாரெல்லாம் கேள்விப்பட்டார்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ அவர்கள் என்ன பண்ணாங்க? இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார்கள். பிரசங்கம் பண்ணப்பட்டது, கேள்விப்பட்டார்கள், கேள்விப்பட்ட மாத்திரத்திலே விசுவாசித்தார்கள். கேள்விப்பட்டதுக்கும் விசுவாசத்துக்கும் நடுவில் சில ஜனங்கள் விசுவாசிக்காமல் போன ஜனங்கள் உண்டு. ஆனால் யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ அவர்கள் உடனடியாக அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அதுதான் அங்கே முக்கியம். உடனடியாக கீழ்ப்படிந்தார்கள். இந்த தொழுது கொண்டார்கள் அப்படிங்கிறதுக்கு சில வெர்ஷன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வெர்ஷனில் கூப்பிட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு வெர்ஷனில் அவர்கள் தொழுது கொண்டார்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு வெர்ஷனில் கேட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு வெர்ஷனில் ஆண்டவரிடத்தில் உதவி கேட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாவற்றையும் நாம் தாண்டி கிரேக்க வார்த்தை, பழைய ஏற்பாடு எபிரேய பாஷையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது, புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட வசனம். கிரேக்க பாஷையில் இந்த தொழுது கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு வார்த்தை எபிகால் அம்மா அப்படின்ற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைக்கு தமிழாக்கம் அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதில் நம்மளுடைய தேவைக்கு கேட்கறது, அல்லது வர்ஷிப் பண்ணுவது, அல்லது சாட்சி கொடுப்பது, அல்லது தீர்மானம் எடுப்பது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொண்ட ஒரு வார்த்தை. தொழுது கொண்டார்கள் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு மொழிபெயர்ப்பு நம்ம தமிழில் பார்க்குறோம். எப்போ நம்ம தொழுது கொள்வோம் அப்படின்னா, முழுமையான நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் ஒருத்தர் போய் நம்பிக்கையாக தைரியமாக எனக்கு வேற எந்த சோர்ஸும் கிடையாதுன்னு சொல்லி போய் நம்ம தொழுது கொள்ள முடியும். அவரிடத்துல போய் என்னை முழுவதுமாக என்னை அர்ப்பணித்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எனக்கு வேற சோர்ஸ் இல்லை. இப்போ தேவனுடைய வார்த்தையை நான் கேட்டு தேவனுடைய குமாரன் என்பதை நான் விசுவாசித்து அவருடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு நான் முழுவதுமாய் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன், முழுவதுமாய் நான் கீழ்ப்படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள் அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். போன முறை சங்கீதத்தில் நம்ம ராஜசேகர் பிரதர் ரொம்ப அருமையாக அதை பட்டியலிட்டாங்க. வே டு சால்வேஷன், ரட்சிப்புக்கான வழி.
எங்கள் வீட்டில் ஒரு சைக்கிள் ரிப்பேர் ஆகி கிடக்கு. ஒருத்தர் வந்து லெட்டர் எழுதுகிறார், பிரதர் நான் டியூப் வாங்கி போட்டேன், சைக்கிள் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொருத்தர் சொல்கிறார், பிரதர் அதில் செயின் இல்லை, சைக்கிள் நமக்கு தெரியும் 2 வீல் இருக்கும், நடுவில் பார் இருக்கும், அதில் செயின் இருக்கும், அதில் பெடல் இருக்கும், இதுதான் பேசிக், அதில் சீட்டு. போன வாரம் தான் டியூப் வாங்கி போட்டோம், ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களே, இப்போ என்ன செயின் வாங்கி போட்டீங்க அப்படின்னா, இல்லை இதுவும் ரிப்பேராக இருந்தது. சரி. அப்புறம் இன்னும் 2 வாரம் கழிச்சு இன்னொரு தகவல் வருது, சீட்டு இல்லை, சீட்டு நான் வாங்கி போட்டேன் சரியாயிருச்சு அப்படின்னு. இது 3ம் சரியா தப்பா? 3ம் சரியா தப்பா? 3ம் சரிதான், அவசியப்பட்டுச்சு. ஆனால் ஒரு உடைஞ்சி போன அல்லது யூஸ் பண்ண முடியாத ஒரு சைக்கிளை ரெடி பண்ணணும்னு சொன்னால் முழுவதுமாய் சரி பண்ணியிருக்கணும். ஒரே ஒரு நியூஸை மாத்திரம் நான் பார்த்துட்டு ஒரு சைக்கிளை ரெடி பண்ணணும்னா டியூப் வாங்கினா போதும் அப்படின்னு நான் டிசிஷனுக்கு வந்துட முடியாது. ஏன்னா நமக்கு அது எப்படின்னு தெரிஞ்சதுனால நம்ம இதை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, நீங்கள் தேவனுடைய வசனத்தை விசுவாசிங்க, நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. இன்னொரு இடத்துல சொல்லுது, ஞானஸ்நானம் எடுங்க, ரட்சிக்கப்படுவீங்க. இன்னொரு இடத்துல சொல்லுது, நீ ரட்சிக்கப்பட்ட போதும் வீடெல்லாம் ரட்சிக்கப்பட்டுருன்னு சொல்லுது. அதை கம்பைன் பண்ணி கலெக்டிவாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து ஜோடை சேர்க்கும் பொழுது தான் சீக்வன்ஸ் நமக்கு புரிய போகிறது. முதலாவது நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் அப்படிங்கிறது ரோமர் 10:17 நம்ம பார்த்த வசனம், 10:14 நம்ம பார்த்த விசுவாசிக்க வேண்டும், ஒருத்தன் கேட்க வேண்டும். ஹியரிங் த காஸ்பல். முதலாவது தேவனுடைய வார்த்தையை நான் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த வசனங்கள்லாம் இன்னைக்கு நம்ம வாசிட்டு போனோம்னா கண்டிப்பாக நமக்கு ஓடி போயிடும். 2-3 வசனங்களை மாத்திரம் வாசிக்கலாம். யோவான் 6வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசன ஆகமத்தில் எழுதியிருக்கிறது. தேவனாலே போதிக்கப்பட்டு இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை அவன் கேட்டிருக்க வேண்டும். தேவனாலே அவன் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 2:22 நம்ம பார்க்க முடியும், அவர்கள் போதிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேன் ஆகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். எதை கேள்விப்பட்டார்கள்? இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்து கேள்விப்பட்டார்கள். ஒரு மனுஷன் முதலாவது கேள்விப்பட வேண்டியது அவசியம். ஒரு இதெல்லாம் தாண்டி பிரசங்கிக்கிறார் ஒருத்தர், அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறார். பிரசங்கிக்கப்படுகிறதை ஒருவர் முதலாவது கேட்க வேண்டியது அவசியம். நீங்கள் குறிச்சுக்கிறதா இதை குறிச்சுக்கலாம். மொத்தம் 5 ஸ்டெப் இருக்கிறது. முதலாவது ஹியரிங் த காஸ்பல் இஸ் இம்பார்ட்டன்ட். யோவான் 6:45, 2வது வசனம் அப்போஸ்தலர் 2:22, அடுத்தது 8வது அதிகாரம் 6வது வசனம் 10:22, 15, 17, 13:2 கூட வாசிடலாம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற பொழுது நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள். சொல்ல வேண்டியது, போய் பேச வேண்டியது அங்கு அவசியப்படுகிறதா இருக்கிறது. அவர்களுக்கு வசனம் தேவைப்படுகிறதா இருக்கிறது. ஹியரிங் த காஸ்பல் ஃபர்ஸ்ட். 2வது, கேட்டாச்சு, என்ன பண்ணணுமா? விசுவாசிக்கணும். கேட்டதை விசுவாசிக்க வேண்டியது அவசியம். தேவனுடைய வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார், எனக்காக வந்தார். அவர்தான் தேவனுடைய குமாரன். தேவனாகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே தேவனுடைய குமாரனாய் வருகிறார். அவர் எனக்காக வந்தார், என்னுடைய பாவத்திற்காக வந்தார் என்பதை நான் கேட்க வேண்டும், அதை நான் விசுவாசிக்க வேண்டும் என்பது நமக்கு தெரிந்த ஒரு வார்த்தை. மார்க்கு 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்கிற ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். 2வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 8:24. நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். நாம் ரட்சிப்புக்கு உள்ளே வர வேண்டும் என்று சொன்னால் கேட்ட வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை நான் நம்ப வேண்டும்.
விசுவாசிக்க வேண்டியது அவசியம். 3:16 மனப்பாடமான வசனம். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, நல்லா கவனிக்கணும். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தது யாரு? அன்பு கூர்ந்தது யாரு? தேவன் பிதா. இயேசு கிறிஸ்துவை நான் என்னன்னு விசுவாசிக்கணுமா? தேவனுடைய குமாரன் நான் விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து ஒரு முறை கேட்டார் தன்னுடைய சீஷர்களை பார்த்து, என்ன எல்லாரும் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே உம்மை வந்து எலியான்னு சொல்கிறாங்க, எந்திரிச்சு வந்து யோவான்னு சொல்கிறாங்க அப்படின்னாங்க. அப்போ உடனே அதெல்லாம் போட்டோம், நீங்கள் என்ன யார் என்னன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டார். அப்போது பேதுரு உடனே சொன்னார், என்னன்னு சொன்னார்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து சொன்னார். இவர் சொன்னது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம்தான், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. 16வது அதிகாரம் மத்தேயு 16:16. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அப்போ அதுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கவனிங்க. சீமோனே, இது நீ சொல்லல, மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். எதை வெளிப்படுத்தினார்? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறத ஒரு மனுஷன் வாயால சொல்லணும்னா அது அவன் மாம்சத்தின் ரத்தத்திலையும் வரலையா, பரத்திலிருந்து உனக்கு சொல்லப்பட்டதுங்கிறாரு. அது எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக இருந்ததுன்னா, பேதுரு சொன்னதை அதை அவர் ஹைலைட் பண்ணுறாருன்னா பாருங்க. நீனா என்னை ஈஸியாக சொல்லிட முடியாது, நான் தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறதை ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்பதை விசுவாசிக்கணும்னு சொன்னால் அந்த விசுவாசம் பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிறதாம். அதான் சொல்றாரு, பிலீவிங் இன் கிரைஸ்ட் ஆஸ் தி சன் ஆஃப் காட். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 8:12 தான் பார்க்க முடியும். 8:37 அந்த மந்திரி சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். இது இரண்டாவது ஸ்டெப்பு. தொடர்ந்து இன்னும் 3 வசனங்கள் சொல்ல எழுதி வச்சிருக்கிறேன். ரோமர் 1:16, 1:16, ரோமர் 10:10, எபிரேயர் 11:6. அடுத்து மூன்றாவதாக ரிப்பெண்டிங் ஆஃப் சின்ஸ், மனம் திரும்புதல். பாவத்திலிருந்து நான் மனம் திரும்ப வேண்டும். முதலாவது தேவனுடைய வார்த்தையை நான் கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் செய்தது பாவம், செய்து கொண்டிருக்கிறது பாவம், இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை அடைய வேண்டும் என்கிற எண்ணம் எனக்குள்ளே வர வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாம நேராக நான் தண்ணியில் முடி எந்திரிச்சதுக்கப்புறம் சிகரெட்டு நான் பற்ற வச்சாலும் வாயில் வச்சாலும் ஆண்டவர் வந்து அதை வந்து அணைக்கிறாரா பார்ப்போம் அப்படின்னு நம்ம நினச்சினா ஒன்றும் பண்ண மாட்டார். மனம் திரும்பாமல் அங்கே ஞானஸ்நானம் எடுக்கிறது அந்த ஸ்டெப்பு சொல்லப்படவில்லை. நான் செய்தது தவறு, நான் இருக்கிற காரியம் தவறு, நான் இதுவரைக்கும் நம்பினது தவறு, இதெல்லாம் தவறான காரியம் என்பதை நான் தவறு என்பதை நான் உணர்ந்து மனம் திரும்ப வேண்டியது அவசியம். லூக்கா 13:3 வாசிக்கலாம். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். மனம் திரும்ப வேண்டியது அவசியம். அந்த ஃபெமிலியர் வார்த்தையை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:38. அதற்கு பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். மனம் திரும்ப வேண்டியது அவசியம். வார்த்தையை கேட்டாச்சு, நான் நம்புகிறேன், இயேசுதான் விசுவாசிக்கிறேன் பிரதர், என்னை ஞானஸ்நானம் கொண்டு போங்க அப்படின்னா அங்கே ஒரு ஸ்டெப்பு மிஸ்ஸிங். நான் பண்ணினது தவறு, நான் இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது தவறு, இதுவரைக்கும் நான் நம்பினது தவறு, இதுதான் சரி அப்படிங்கிறதை நான் நம்பி மனம் திரும்ப வேண்டியது அவசியம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 3:19. அது இங்கிலீஷில் எழுதுனதுனால அது வருஷ மாறி இருக்கு. 3:20. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். என்னுடைய பாவத்தை நான் ஐடென்டிஃபை பண்ணி நான் மனம் திரும்ப வேண்டும். இதுவரைக்கும் இருந்தது தவறு, இயேசு கிறிஸ்து தான் சரி அப்படிங்கிறதை நான் ஏற்றுக்கொண்டு அதை மனம் திரும்ப வேண்டியது அவசியம்.
ஒரு ஓவர் டர்ன் நான் போடணும். அந்த மனம் திரும்புதல் அங்கு மூன்றாவது ஸ்டெப்பாக நாம் பார்க்க முடியும். நான்காவது கன்ஃபஸிங் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடுதல், அதாவது விசுவாசத்தை அறிக்கையிடுதல். இன் அதர் வேர்ட்ஸ், விசுவாசம்னா என்னது? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை நான் அறிக்கையிட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடணும், விசுவாசத்தை அறிக்கையிட வேண்டும். என்ன விசுவாசம்? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை நான் அறிக்கையிட வேண்டும். பாவத்தை அறிக்கையிடுவது கிறிஸ்தவனுக்கு சொல்லப்பட்டது. பாவத்தை அறிக்கையிடுவது ஒன்று யோவான்ல நம்ம பார்க்கிறோம், அது கிறிஸ்தவர்களுக்கு. ஒரு முறை ஞானஸ்நானம் எடுத்து தவறுதலாக நாம் செய்த பாவத்தை அறிக்கையிட வேண்டியது. ஒருவருக்கொருவர் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுங்கள். என்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக நான் செய்த பாவத்தை சகோதரனிடத்தில் போய் நான் அறிக்கையிட்டு நான் குணப்படணும். ஆனால் ஒருவன் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்னதாக, கிறிஸ்தவனாய் வருவதற்கு முன்னதாக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை அவன் கேட்கிறான். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை விசுவாசிக்கிறான். நான் செய்தது பாவம், என்னுடைய வாழ்க்கை பாவமானது என்பதை அவன் மனம் திரும்புகிறான். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவை அவன் அறிக்கையிடுகிறான். அதனால தான் சபைக்கு முன்னதாக வந்து இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அறிக்கையிட வேண்டியது அவசியம் என்று நம்ம பார்க்கிறோம். கன்ஃபஸிங் கிரைஸ்ட். மத்தேயு 10:32-33 வாசிங்க. அந்த வசனத்தை நல்லா நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம், மனப்பாடமாக தெரியும். வசனத்தை நல்லா அந்த சீக்வன்ஸை கவனிங்க, அந்த ஹைரார்க்கியை கவனிங்க. மனுஷர் முன்பாக என்னை, இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, மனுஷர் முன்பாக இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ, அறிக்கை பண்ணுகிறவனை இயேசு கிறிஸ்துவாகிய நான் பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதாவின் முன்பாக நான் அறிக்கை பண்ணுவேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை பாருங்க. ஒரு மனுஷன் அறிக்கை பண்ண வேண்டும், மனுஷனுக்கு முன்னதாக என்னை அவன் அறிக்கை பண்ணினான் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவும் அந்த மனுஷனை பிதாவுக்கு முன்னதாக அறிக்கை பண்ணுகிறாராம். அதனால தான் இயேசு கிறிஸ்து இன்னமும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் தேவனிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. ரோமர் 10:9-10. வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இது 4வது ஸ்டெப்பு. 5வது ஸ்டெப்பாக ஞானஸ்நானம். விசுவாசம் வருகிறது. முதலாவது வார்த்தையை கேட்கிறோம், விசுவாசிக்கிறோம், மனம் திரும்புகிறோம், அறிக்கை இடுகிறோம், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த 5 ஸ்டெப்பும் முடிவு வரும் பொழுதுதான் ரட்சிப்பின் பாதையிலே நாம் தொடங்குகிறோம். ரட்சிப்பின் பாதையில் நாம் தொடங்க ஆரம்பிக்கிறோம். இப்போதான் சொல்றாரு, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் ரட்சிக்கப்படுகிறான். ஞானஸ்நானம் எடுத்த உடனே முடிஞ்சு போச்சுன்னு இல்லை, அதுக்கப்புறம் தான் அவனுடைய வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிக்கிறது. மார்க் 16:16 தெரியும். அப்போஸ்தலர் 2:38 நம்ம படிச்சிருக்கிறோம். 10:48 அதை வாசிக்கலாம். கொர்நேலியனுடைய சம்பவம். அப்போஸ்தலர் 10:48. கொர்நேலியுக்கு நடந்த சம்பவத்தையும் பார்க்கிறோம். இது கட்டளை கொடுக்கிறான். 22:16 நமக்கு தெரியும். அங்க சவுலுக்கு சொன்ன வார்த்தை இப்பொழுது தாமதிக்கிறது என்னன்னு சொல்லுகிறது. ரோமர் 6வது அதிகாரம் 17வது வசனம் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை பிரதிபலிக்கிற ஒன்று காரியமாக இருக்கிறது. 6:17 முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும் உபதேச சட்டம், அது உபதேச சட்டமாக இருக்கிறது. அந்த சட்டத்திற்கு நாம் மனப்பூர்வமாய் கீழ்ப்படைந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் உபதேச சட்டத்திற்கு, இட் இஸ் an ஆர்டர், ஒரு கமாண்ட்மெண்ட் நமக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து போகும்பொழுது கடைசியாக சொல்லிட்டு போனாரு, கட்டளை, அவர்களுக்கு கட்டளை இடுங்கள். அது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு சாதாரண ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது, அது கட்டளை கொடுக்கப்பட்டது. இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டியது, பிகாஸ் இட் இஸ் an ஆர்டர், உபதேச சட்டமாக இருக்கிறது. இன்னொரு கடைசி வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 3:21. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று வாசிங்க.
ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதினால் ரட்சிக்கிறது. ஒரு சடங்காச்சாரமோ அல்லது ஒரு குளிப்பாட்டி எந்திரிக்கிறதோ கிடையாது. இது ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியதாக இருக்கிறது. இது வே டு த சால்வேஷன். ரொம்ப சுருக்கமாக நான் வேகமாக நான் கொண்டு போகிறேன். மொத்தம் 10 சம்பவங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே கன்வர்ஷன் ஃபேக்டர் சொல்லப்பட்டிருக்கிறது. 10 இடங்களில் கன்வர்ஷன் ஆன சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 10லையும் நாம் இதுவரையும் பார்த்த இந்த வே ஆஃப் சால்வேஷன் 5மே ஆங்காங்கு நடைபெற்றிருந்தாலும் அவர்கள் கேட்டதும் ஞானஸ்நானம் எடுத்ததும் ஆரம்பமும் தொடக்கமும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். முதலாவது நடக்கிறது பெந்தேகோஸ்தே நாள் 50வது நாளிலே அந்த திருவிழாவில் பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். மனம் திரும்புகிறார்கள், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். சமாரியர்கள் பேதுருடைய வார்த்தை, அந்த பிலிப்பினுடைய வார்த்தையை கேட்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறார்கள். சீமோன் மந்திரவாதி பிலிப்பினுடைய வார்த்தையை கேட்கிறான், விசுவாசிக்கிறான், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டிருக்கிறான். எத்தியோப்பிய மந்திரி பிலிப்பு போய் அங்கே பிரசங்கம் பண்ணுகிற வார்த்தையை கேட்கிறார், விசுவாசத்தை அறிக்கையிடுகிறார், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறார். சவுல் ஆகிய பவுல் அனனியா பேசும்பொழுது அந்த வார்த்தையை கேட்கிறார், உடனடியாக கீழ்ப்படுகிறார். இனி நாம் பார்க்க போகிற வார்த்தைகள் கொர்நேலியு பேதுரு போய் வார்த்தையை பேசுகிறார், அதை கேட்கிறார், விசுவாசிக்கிறார், மனம் திரும்ப அவர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறார். லிடியா அவர்கள் கேட்கிறார்கள், பவுலுடைய பிரசங்கத்தை கேட்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறார்கள். பிலிப்பியன் ஜெயிலர், அந்த சிறைச்சாலை அதிகாரி, பவுலும் சீலாவும் அவர்கள் இரவிலே பாடின பொழுது தேவனுடைய மனுஷர்கள் என்பதை கேட்டு, தேவனுடைய வார்த்தையை கேட்டு இரவிலே தானே உடனடியாக, இதெல்லாம் நம்ம பார்க்கிற இந்த 10 சம்பவங்களும் உடனடியாக நடந்தது. கேட்டாங்க, உடனே ஞானஸ்நானம். கேட்டார்கள், விசுவாசிக்கிறார்கள், உடனே ஞானஸ்நானம். கேட்டுட்டு விசுவாசிட்டு அதுக்கப்புறம் அப்படி கிடையாது. கேட்டார்கள், எப்போ விசுவாசம் வந்ததோ உடனடியாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். அதனால தான் அந்த சீக்வன்ஸ் நான் எழுதுறேன். அடுத்தது கொரிந்தியர்கள் கேட்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள், உடனடியாக ஞானஸ்நானம். 12 பேர் எபேசுவிலே அந்த ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவர்கள் முதலாவது கேட்கிறார்கள், ஞானஸ்நானம். இந்த கம்பாரிசனை கவனிச்சிங்கன்னா, கேட்கிறவர்கள் விசுவாசித்தார்கள், அது முடிந்தது எங்க? ஞானஸ்நானத்தில் போய் முடிஞ்சிருச்சு. நடுவில் எங்கேயுமே டைவர்ஷன் ஆகவில்லை. ஒரு கிறிஸ்தவன் அவனுடைய விசுவாச வாழ்க்கை தொடங்கணும்னு சொன்னால் அது ஞானஸ்நானத்தில் முடிய வேண்டும். ஞானஸ்நானத்தில் முடியலைன்னு சொன்னால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது இல்லை. அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கணும்னு சொன்னால் அவன் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானஸ்நானம் பெற்ற பொழுது ரட்சிப்பின் வாழ்க்கை அவனுக்கு துவங்குகிறது என்கிற இந்த படிப்பினையை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கேட்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், அறிக்கையிட வேண்டும், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சீக்வன்ஸ் அவசியமாக இருக்கிறது. கீழ்ப்படிய வேண்டியது உபதேச சட்டமாக இருக்கிறது. இந்த பேப்டிசத்திற்கு என்ன அவசியம், என்னெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். வேதாகமத்தில் சொல்லப்பட்ட பேப்டிசம் எப்படியா இருந்தது, என்னவெல்லாம் இருந்தது என்பதை நாம் அடுத்த கிளாஸை பார்க்க போகிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஏதாவது இந்த நாளில் எடுத்த கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம்.